பெரியார் பண்பலை 90.4 அலைவரிசை வழங்கும் காற்றோடு கணிதம். அனைவருக்கும் வணக்கம். எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு. இப்படி ஒரு அழகான திருக்குறள் மூலமா திருவள்ளுவர் பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே கணிதத்தோட முக்கியத்துவத்தை நமக்கெல்லாம் சுட்டி காமிச்சிருக்காரு. இதை தவிர்த்து நம்ம அன்றாட வாழ்க்கையில பாத்தீங்கன்னா 3 வேதம், 4 திசை, ஐம்புலன், அறுசுவை இப்படி எல்லா பக்கமுமே கணிதம் ஒரு முக்கியத்துவமான ஒன்னா இருக்கு. ஆமாங்க, அன்பை கூட்டிக்கொள், அறிவை பெருக்கிக்கொள், இனிமையை தனிமையால் வகுத்துக்கொள், பாவத்தை கழித்துக்கொள், அனைவருடன் சமமாக வாழ கற்றுக்கொள். அப்படி கணிதத்தையே தன்னோட வாழ்க்கையா வாழ்ந்துட்டு இருந்த கணித மேதை ஸ்ரீனிவாச ராமானுஜரின் பெருமையை பறைசாற்றும் வகையில நம்ம அரசு ஸ்ரீனிவாச ராமானுஜரின் பிறந்த நாளை உலக கணித தினமா அறிவிச்சிருக்காங்க. அதுபோல கணிதத்தை கீழ்த்தட்டு மக்களும் தெரிஞ்சுக்கணும்ன்ற வகையில பல்வேறு செயல்களையும் செஞ்சுட்டு வராங்க. அதுல நீங்க கேட்கவிருக்கும் காற்றோடு கணிதமும் ஒன்று. இந்திய அரசு அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை NCSTC பிரிவு மற்றும் பெரியார் பண்பலை 90.4 இணைந்து வழங்கும் காற்றோடு கணிதம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பெரியார் சமுதாய வானொலி 90.4 காற்றோடு கணிதம். இந்நிகழ்ச்சிக்காக உங்களோடு இணைந்திருப்பது உங்கள் யுவராஜ். என்ன இதுவரைக்கும் நீங்க நம்மளோட நிகழ்ச்சியில் ரொம்ப வித்தியாசமான பல நிகழ்ச்சிகளை கேட்டுட்டு வந்திருப்பீங்க. அது மட்டும் இல்லாம இந்த பகுதியில மட்டும் இல்லைங்க, இதுக்கு முன்னாடி சில பகுதியிலையும் பெரியார் சமுதாய வானொலி மற்றும் பெரியார் மணியம்மை பல்கலைக்கழகம் இணைந்து நடத்திய யூத் மேத் கார்னிவல், அதாவது இளைஞர்களுக்கான கணித திருவிழா நடைபெற்று வந்துச்சுங்க. அதுல பங்கேற்றுக்கிட்ட மாணவர்கள் மற்றும் சுற்றி உள்ள கிராமங்களில் உள்ள இளைஞர்களை பற்றி தாங்க நம்ம கொஞ்சம் வாரமா பார்த்துக்கிட்டு வரோம். அது மட்டும் இல்லாம நம்மளுடைய பெரியார் சமுதாய வானொலி மூலமாக பயிற்சி அளிக்கப்பட்ட இளைஞர்கள் நிறைய பேர் இந்த நிகழ்ச்சியில பங்கேற்றாங்க. உதாரணத்துக்கு சொல்ல போனா, இப்போ அங்க பங்கேற்ற மாணவர்கள்ட்ட போயிட்டு நேரடியா அவங்களுடைய குரல்களை பதிவு செஞ்சது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம பெரியார் சமுதாய வானொலி மூலமாக பயிற்சி எடுக்கப்பட்ட RJ ட்ரைனிங்கில் முதலாவதாக வந்த தேன்மொழி அவங்க தாங்க இதுல கலந்துக்கிட்டாங்க. அவங்களுடைய செயல்களை முழு வீச்சில் செயல்படுத்திட்டு வராங்க. சரி வாங்க நேரிலே நாம தொடர்ந்து நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். இன்னைக்கு தென்மொழி யாரை சந்திக்கிறாங்க, யார்கிட்ட என்ன கேட்குறாங்க, அவங்கள்ட்ட என்ன பதில் சொல்றாங்க, நாம அவங்க மூலியமா என்னென்ன கத்துக்க போறோம் அப்படின்றத வாங்க நேரிலே தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பெரியார் சமுதாய வானொலி 90.4 காற்றோடு கணிதம். நம்ம பெரியார் மணியம்மை பல்கலைக்கழகத்துல யூத் மேத் கார்னிவல் அப்படின்னு ஒரு சூப்பரான ஃபெஸ்டிவல் நடந்துட்டு இருக்கு. இது உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அந்த வகையில மாணவர்கள் வந்து ரொம்ப ஆர்வத்தோடும் ஈடுபாடோடும் நிறைய காம்படிஷன்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில ஏன் கூட இப்போ 2 மாணவிகள் இருக்காங்க. அவங்க பேரு, அவங்க எங்க இருந்து வந்திருக்காங்க, அது மட்டும் இல்லாம அவங்க திறமையை எந்த அளவுக்கு வெளிப்படுத்திருக்காங்க அப்படிங்கறத அவங்க கிட்ட இருந்தே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய், உங்க பேர் என்ன? என் பேர் ராஷிகா. என் பேர் இலக்கிய பிரியா. நாங்கள் 2 பேர் CSE டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்கோம். ஓகே ராஷிகா அண்ட் இலக்கிய பிரியா, நீங்க என்ன பண்ணீங்க அந்த யூத் மேத் கார்னிவல்ல? நாங்கள் 2 பேரும் போஸ்டர் பிரசன்டேஷன் பண்ணியிருக்கோம், மேக்ஸ் சம்பந்தமாக. ஓகே, உங்க போஸ்டர் பிரசன்டேஷனோட தீம் என்ன? அது வந்து நெகட்டிவ் மல்டிப்ளிகேஷன் அண்ட் சிலிண்டரோட வால்யூம் அண்ட் ஏரியா, அதை பற்றி. ஓகே, உங்க போஸ்டர் பிரசன்டேஷன் நீங்க கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுங்க. அது எங்கள் போஸ்டர் எப்படின்னா சின்ன பிள்ளைங்களுக்கும் புரியணும் அப்படிங்கிறத எடுத்து சொல்கிற மாதிரி தான். அதில் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் நெகட்டிவ்ஸ் அப்படிங்கிறது வந்து எப்படி நம்ம சின்ன பிள்ளைங்களுக்கு ஈஸியாக புரிய வைக்கலாம் அப்படிங்கிறத வந்து நாங்கள் சொல்லியிருக்கோம். இப்போ வந்து 2 into 3னா ஒருத்தவங்க வந்து 2 steps அது 3 times வச்சாங்கன்னா எங்கே போய் ரீச் ஆவாங்க, அது எந்த சைடில், அதாவது பாசிட்டிவ் லென்ஸ்னா பாசிட்டிவ் டைரக்ஷன்லையும், நெகட்டிவ் இருந்தால் நெகட்டிவ் டைரக்ஷன்லையும் போகிறத வந்து நாங்கள் சொல்லியிருக்கோம். இன்னொன்று வந்து ஏரியா ஆஃப் சிலிண்டர் அண்ட் வால்யூம் ஆஃப் சிலிண்டர். ஏரியா ஆஃப் சிலிண்டர் வந்து சிலிண்டரோட பேஸ் 2 சைடும் ஈக்குவலாக தான் இருக்கும். அது வந்து சர்க்கிள். அந்த சர்க்கிளோட வால்யூமும் அந்த கர்வ்டு சர்ஃபேஸோட வால்யூமும் சேர்ந்தது தான் ஏரியா ஆஃப் த சர்க்கிள், ஏரியா ஆஃப் சிலிண்டர். அதே வந்து வால்யூம் ஆஃப் சிலிண்டர்னா நம்ம வந்து அது வந்து πr²a, அதாவது வித்தையும் நம்மளோட ரேடியஸையும் சேர்த்து கால்குலேட் பண்ணுவாங்க. அதை நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு பீஸா அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து சிலிண்டர் ஷேப்பில் தான் இருக்குது. அதோட வித்தை இசட்டுன்னும் ஏனும் வச்சுக்கிட்டோம்னா
நம்ம வந்து அதை கால்குலேட் பண்ணும்போது பீஸா அப்படிங்கிற வார்த்தை வந்து PIZZA, அது வந்து PI இன்டூ இசட் இன்டூ இசட் இன்டூ ஏன்னு வச்சோன்னா பை இன்டூ இசட் ஸ்கொயர் ஏன்னு வரும். அதான் வால்யூம் ஆஃப் அ சிலிண்டர். இவ பேசினால இல்லைன்னா பாதி இதை எடுத்து நீ பேசு. சிலிண்டர் வால்யூம் ஆஃப் த சிலிண்டருக்கு வந்து நாங்கள் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்திருந்தோம். அதான் பீஸா. வால்யூம் ஆஃப் த சிலிண்டருக்கு வந்து நாங்கள் எக்ஸாம்பிள் எடுத்திருந்தோம். அதான் பீஸா வந்து தனித்தனியாக அந்த வார்த்தையை பிரித்தது வந்து PI இன்டூ இசட் இன்டூ இசட் இன்டூ ஏன்னு பிரிச்சிருக்கோம். PIங்கிறத பையன்னு வச்சுருக்கோம். இசட் இன்டூ இசட் வந்து இசட் ஸ்கொயர்னு வச்சுருக்கோம். அப்புறம் ஏ வந்து ஏரியா, அது வந்து டோட்டலாக பண்ணால் வால்யூம் பையா ஸ்கொயர்டு ஏன்னு வரும். தேங்க்யூ ஸோ மச் ராஷிகா அண்ட் இலக்கியா. இந்த மாதிரி நிறைய திறமைகளோட மாணவர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது பெரியார் சமுதாய வானொலி 90.4 காற்றோடு கணிதம். நிறைய மாணவர்கள் வந்து போஸ்டர் பிரசன்டேஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணி நிறைய தீமோட வந்திருக்காங்க. அந்த வகையில இப்போ என் கூட இன்னும் 2 மாணவிகள் இருக்காங்க. அவங்க பேரு அண்ட் அவங்களோட போஸ்டர் பிரசன்டேஷன் தீம் என்னங்கிறத அவங்க கிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய், உங்க பேர் என்ன? என் பேர் வேதப்பிரியா, சிவில் டிபார்ட்மெண்ட் திருவையாறுலேருந்து வரேன். இவங்க என் ஃப்ரெண்ட். எஸ் அபிநயா, நான் சிவில் டிபார்ட்மெண்ட்லேருந்து வரேன். என் ஊர் வந்து மன்னார்குடி. எங்க போஸ்டர் பிரசன்டேஷனோட தீம் என்ன அப்படின்னா, கால்குலேட்டர் யூஸ் பண்ணாம ஸ்கொயர் வேல்யூவும் கியூபிக் வேல்யூவும் கண்டுபிடிக்கிறது தான் எங்களோட போஸ்டர் பிரசன்டேஷனோட மெயின் தீம். கியூபை பத்தி என் ஃப்ரெண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. கியூபுக்கு வந்து 13 the whole cube. அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா 13ங்கிறத 1ங்கிறத 1ன்னு வச்சுக்கணும், 3ங்கிறத bன்னு வச்சுக்கணும். அதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு. 1b ஸ்கொயர் b கியூப், அப்புறம் சென்டர்ல வந்து 2b இன்டூ 2b the whole ஸ்கொயர். அது வந்து பிக்குள்ள வேல்யூ எல்லாம் பிங்கிறது 3, அதுக்கு வந்து பிங்கிற வேல்யூ. நீங்க இப்ப என்ன பேசுறாங்க அப்படியே தெளிவா நல்லா சொல்லுங்க. ஃபர்ஸ்ட்லேருந்து தான் கியூப் வேல்யூவை எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு. 13 the whole cube எப்படி கண்டுபிடிக்கலாங்கன்னா 1 3 2 நம்பர் இருக்கு. ஃபர்ஸ்ட் 1ங்கிறத 1ன்னு வச்சுக்கணும், 3ங்கிறத bன்னு வச்சுக்கணும். கியூபிக் வேல்யூ கண்டுபிடிக்க ஒரு மெத்தட் இருக்கு. அதுக்கு ஃபார்முலா என்னன்னா 1b ஸ்கொயர் b கியூப், சென்டர்ல வந்து 2 இன்டூ b, நெக்ஸ்ட் வந்து 2b the whole ஸ்கொயர். பிக்கு பதிலாக 3ங்கிற வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி ரெண்டையும் ஆட் பண்ணா 13ஓட ஹோல் கியூப் வேல்யூ கிடைக்கும். ஸ்கொயர் வேல்யூ வந்து 2 விதமா கண்டுபிடிக்கலாம். above 100 below 100. above 100னா இப்போ 104 ஹோல் ஸ்கொயர்னா 104, அதாவது 100க்கு அப்புறம் என்ன நம்பர் இருக்குன்னு பாத்துக்கணும். அங்க வந்து 4 இருக்கு. அப்போ 104 பிளஸ் 4 பண்ணோம்னா 108. அப்ப அந்த 4 ஸ்கொயர் பண்ணோம்னா 16. ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி எழுதினோம்னா அதான் 104 ஹோல் ஸ்கொயரோட வேல்யூ, அதாவது 10816. அதான். அதே வந்து பிலோ 100 இருந்துச்சுன்னா இப்ப 96 ஹோல் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்கன்னா 100 மைனஸ் 96ங்கிறது 4. அந்த 4 ஸ்கொயர் பண்ணோம்னா 16. ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணோம் அப்படின்னா 96 மைனஸ் 4ங்கிறது 92. அந்த 92வையும் 16 போட்டோம்னா வேல்யூ வந்துடும். அதான் 96 ஹோல் ஸ்கொயரோட வேல்யூ. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி பல மாணவிகள் வந்து அவங்களோட திறமைகளை வெளிப்படுத்துறதுக்காக காத்துட்டு இருக்காங்க. தொடர்ந்து இணைந்து இருங்கள். இது பெரியார் சமுதாய வானொலி 90.4 காற்றோடு. பல கோணத்துல வந்து நம்ம மாணவர்களோட திறமைய வந்து பாத்துட்டு இருக்கோம். அந்த வகையில இந்த டாபிக்கு, அதாவது யூத் மேத் கார்னிவல் அப்படிங்கிற ஒரு டாபிக் ஏத்த மாதிரி கணிதத்துறையை சேர்ந்த 2 மாணவிகள் வந்து எங்க கூட இருக்காங்க. அவங்க என்ன பண்ணிருக்காங்க அண்ட் அவங்க பேர் என்னங்கிறத அவங்க கிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய், உங்க பேர் என்ன? என் பேர் ஏ வித்யாமேரி. என் பேர் டி சுபாஷினி. மேத்தமெட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்கோம். 2 டிஜிட் நம்பராக இருந்தாலும் 3 டிஜிட்டோ எத்தனை டிஜிட் நம்பராக இருந்தாலும் 9ல் எண்ட் ஆகக்கூடிய நம்பர்ஸை எப்படி ஈஸியாக ஸ்கொயர் பண்ணி கால்குலேட் பண்ணுறங்கிறது தான் எங்களுடைய கான்செப்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிளாக நான் வந்து ஒரு 39ங்கிற ஒரு நம்பர் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதை சிம்பிளாக ஸ்கொயர் பண்ணுறது வந்து ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதை வந்து ஹோல் நம்பராக மாற்றிக்கிட்டா ஸ்கொயர் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். சப்போஸ் இப்போ 39ங்கிற நம்பரை ஒரு நம்பரை ஆட் பண்ணிக்கிறோம், அது வந்து ஹோல் நம்பராக 40 கன்வெர்ட் ஆகிடும். ஸோ 40 ஸ்கொயர் பண்ணுறது நமக்கு ஈஸியாக இருக்கும். 40 ஸ்கொயர் பண்ணால் 1600 நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த வேல்யூ, இப்போ 39 ஸ்கொயரோட வேல்யூ எப்படி நம்ம எடுக்கணும்னா 39ஐயும் நம்ம ஹோலாக்கி ஸ்கொயர் பண்ணி வச்சுருக்கோம்ல 40, அந்த 2 நம்பரையும் ஆட் பண்ணால் 79ங்கிற வேல்யூ கிடைக்கும். 40 ஸ்கொயர் பண்ண வேல்யூவோட இந்த 79 மைனஸ் பண்ணால் கிடைக்கக்கூடிய வேல்யூ தான் 39 ஸ்கொயரோட வேல்யூ. இதே போல்
அதே போல இன்னொரு மெத்தட் ஒன்று இருக்கு. அந்த 39 + 40 ஆட் பண்ணா 79 சொன்னாங்க இல்லையா, அந்த 79ஓட 1 ஆட் பண்ணா 80. அந்த 80ய நம்ம 40 அந்த 40 ஸ்கொயர் பண்ணா 1600 இல்லையா, அதோட நம்ம 80ய வந்து சப்ராக்ட் பண்ற ஒரு வேல்யூ வரும். அந்த வேல்யூவோட 1 ஆட் பண்றோம். அந்த 1 ஆட் பண்ணா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் அவங்க சொன்ன வேல்யூவோட இந்த வேல்யூ கரெக்டா இருக்கும். அதான் சேம் வேல்யூ. தேங்க்யூ ஸோ மச் மேரி அண்ட் சுபாஷினி. இதே மாதிரி பல கணிதத்துறையை மேற்கொண்ட இவங்க 2 பேரும் வந்து கணிதத்தை எந்த அளவுக்கு சிம்பிளா உங்ககிட்ட சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு அவங்க சொல்லியிருக்காங்கன்னு நாங்க நம்புறோம். இதே மாதிரி பல மாணவிகள் வந்து அவங்களோட திறமையை வெளிப்படுத்துறதுக்காக முட்டி மோத்தி காத்துட்டு இருக்காங்க. அவங்களாம் யாரு என்னென்ன பண்ணிருக்காங்கன்னு பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய விளம்பர இடைவேளை. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது பெரியார் சமுதாய வானொலி 90.4 காற்றோடு கணிதம். தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சி கேட்டுட்டே இருக்கோம். ஆனால் ரொம்பவே ஆர்வமாகவும் ரொம்பவே அறிவுபூர்வமாக நம்மளோட நிகழ்ச்சி போயிட்டு இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்காக வச்சிருக்கோம். ஆனால் அதுக்கு முன்னாடி நாம ஒரு சின்னதாக ஒரு இடைவேளை போயிட்டு வந்தலாம். தொடர்ந்து இணைந்தீர்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பெரியார் சமுதாய வானொலி 90.4 காற்றோடு இணைந்து வழங்குவோர் தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப பரப்புதல் குழு மற்றும் தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை. பரபரப்பு, சுறுசுறுப்பு, சூப்பர், அட்டகாசம், அருமை, அமர்க்கலம், குதூகலம், கொண்டாட்டம், கோலாகலம், உற்சாகம், சந்தோஷம், உல்லாசம், இது எல்லாம் நினைச்சதுதாங்க நம்ம பெரியார் சமுதாய வானொலி 90.4. பேப்பர் பழைய பேப்பர் அம்மா பேப்பர் போடுங்க பழைய பேப்பர் எதுவும் ஜாமான்லாம் இருந்தால் போடுங்கம்மா, எதாக இருந்தாலும் வாங்குவோம்மா. பேப்பர் தம்பி இங்க வா. என்னக்கா வீட்டில் பேப்பர்ல தான் இருக்கா? இருந்தா உடனே போடுங்கக்கா. ஆமாப்பா, பழைய தாள்லாம் வீட்டுல இருந்து அடசல தான் உண்டாகுது. இதெல்லாம் எடுத்துட்டு போ. எவ்வளவு வருதுன்னு பார்த்து சொல்லு. இதோ எடுத்துட்டு போறேங்க்கா. 1 கிலோ எவ்வளோப்பா? அக்கா கிலோ வந்து 6 ரூபாக்கா. என்னக்கா நம்ம வீட்டில் பேப்பர் இருக்கா? இருந்தா உடனே எடுத்துட்டு வாங்க, நம்மள்ட்டே போடுங்க. இதோ இருப்பா, எடுத்துட்டு வரேன். இதெல்லாம் எம்பிட்டு வருதுன்னு பார்த்து சொல்லுப்பா. அக்கா நமக்கு வந்து 5 கிலோ, அதனால 25 ரூபா வருதுக்கா. இந்தப்பா, இந்த பேப்பரையும் எடை போட்டு சொல்லு. இதோ பார்த்து சொல்றேன்க்கா. இந்த பேப்பர் ரொம்ப கம்மியா இருக்கு, பரவாயில்ல. அக்கா நமக்கு 2 கிலோ வருதுக்கா. கிலோ எவ்வளவு சொன்னா? 6 ரூபாயா? ஆமாங்கக்கா. நீங்க எத்தனை கிலோ போட்டீங்க? நான் 5 கிலோ போட்டேன். 5 கிலோ எவ்வளவு வருது? 25 ரூபான்னு சொன்னாப்ல. என்னது 5 கிலோ 25 ரூபாயா? இல்லையே, 30 ரூபாயில வரும். அட இல்லக்கா, நான் கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன். இங்கே பாருங்க, 5 கிலோ 25 ரூபா தான் வருது. இல்ல தம்பி, 30 ரூபாய் தான் வரும். அட நீங்க போய் சொல்லலாம், நான் போய் சொல்லலாம். என் கலாகுலேட்டர் போய் சொல்லாதுக்கா. ஒரு நிமிஷம் இருங்க, அதை பார்த்து சொல்றேன். எவ்வளோ கிலோ நீங்க போட்டீங்கக்கா? 5 கிலோ. 5 கிலோ. கிலோ எவ்வளோ சொன்னேன்? 6 ரூபாய். 6 ரூபாய். அடடே ஆமா, 30 ரூபாய் தான் வருது. அக்கா மன்னிச்சுங்கக்கா, தெரியாம கணக்கு தப்பா பண்ணிட்டேன். இந்தாங்கக்கா உங்களுக்கு 30, உங்களுக்கு 2 கிலோவாக்கா. இந்தாங்க உங்களுக்கு 12. பேப்பர் பழைய பேப்பர் போடுறவங்க போடுங்க. என்ன நீ இந்த காலத்துல போய் இப்படி இருக்கியே, எவ்வளவு வருதுன்னு ஒரு கணக்கு பார்த்து வாங்க மாட்டியா? நான் என்னயா பண்றது? நான் பள்ளிக்கூடம் போய் நான் எழுத்து படிச்சாலே தெரியும், ஒண்ணுமே படிக்கல. பாத்தியா, ஒரு பேப்பர்காரன் கூட என்னை ஏமாத்துறான். ஏன் கவலைப்படுற? நீ வீட்டுல இருந்தபடியே சுலபமா கணிதத்தை கத்துக்கலாம். அப்படியா? அது எப்படி? நம்ம பெரியார் சமுதாய வானொலியில காற்றோடு கணிதம் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி வருது. அதுல அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான கணிதத்தை எப்படி பயன்படுத்துறதுன்னு சுலபமா சொல்லி தராங்க. ஓ அப்படியா? ரேடியோ புட்டிய தட்டினாலே வெறும் பாட்டும் கூத்து குமாலுமா தான் இருக்குன்னு நினைச்சேன். கணிதம் கூட சொல்லி தராங்களா? சரி தமிழ் செல்வி, அப்ப நாளையிலிருந்து நானும் பெரியார் சமுதாய வானொலியை தினைக்கும் தவறாம கேட்கிறேன். பாருங்கும் பரவட்டும் பகுத்தறிவு பேரலை உங்கள் செவிகளை தேடி வருகிறது. பெரியார் சமுதாய வானொலி 90.4 அலைவரிசை.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பெரியார் சமுதாய வானொலி 90.4 காற்றோடு கணிதம். கேளுங்க கேளுங்க கேட்பதை சிந்தியுங்கள், சிந்திப்பதை செயலாக்குங்கள், செயலாக்குவதை வாழ்வாக்குங்கள். ஒரு 5 விரலும் ஒண்ணா இருக்கு. உங்கள் பெரியார் சமுதாய வானொலி 90.4 ஆரம்பிச்சிட்டியா? வந்த உடனே இந்த ரேடியோவை போட்டுட்டு உட்கார்ந்துட வேண்டியது. போமா, இன்னும் எப்ப பார்த்தாலும் திட்டிகிட்டே இருக்க, எஃப்எம்ஏ கேட்க விட மாட்டேங்க. அடடா, என்ன சண்டைங்க? பாரடி இவள, எப்ப பாரு பள்ளிக்கூடத்துல இருந்து வந்த உடனே இந்த ரேடியோ போட்டியை போட்டுட்டு உட்கார்ந்துக்கிறா. ரேடியோல வெறும் பாட்டு மட்டும் தான் போடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? அதெல்லாம் இல்லவே இல்லக்கா. நம்ம பெரியார் சமுதாய வானொலியில பெரியவங்களுக்கு, குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் பயன் தரக்கூடிய நிறைய நிகழ்ச்சிகள் போட்டுட்டு இருக்காங்க. அதுலயும் காற்றோடு கணிதம் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி எல்லாருக்குமே பயன் தரக்கூடியதா இருக்கு. அப்படியா? நான் ரேடியோனா வெறும் பாட்டு மட்டும் இல்ல போடுவாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த மாதிரி பயன் தரக்கூடிய நிகழ்ச்சிகள் எல்லாமும் போடுறாங்களா? அப்ப கேட்கலாமே. ஐயா ஜாலி, இனிமே நான் தினமும் காற்றோடு கணிதம் நிகழ்ச்சி கேட்பேனே. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பெரியார் சமுதாய வானொலி 90.4 காற்றோடு கணிதம். இந்நிகழ்ச்சிக்காக உங்களோடு இணைந்திருப்பது யுவராஜ். இணைந்து வழங்குவோர் தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப பரப்புதல் குழு மற்றும் தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை. இன்றைய நிகழ்ச்சி உண்மையிலேயே ரொம்பவே விறுவிறுப்பாகவும் சுறுசுறுப்பாகவும் போயிட்டு இருக்கு. சரி வாங்க நேயர்களே, தொடர்ந்து அடுத்து என்ன நடக்குது அப்படின்றத போய் கேட்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பெரியார் சமுதாய வானொலி 90.4 காற்றோடு கணிதம். நம்ம பெரியார் மணியம்மை பல்கலைக்கழகத்துல இருக்கிற பெரியார் கம்யூனிட்டி ரேடியோ இணைந்து வழங்கும் யூத் மேத் கார்னிவல், அதாவது இளைஞர்களுக்கானவே கணித திருவிழா நடத்திட்டு இருக்கு. இது உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். வித்தியாசமான வினோதமான முறையில திறமைகளை வெளிப்படுத்த துடித்துக் கொண்டிருக்கும் மாணவர்கள் மத்தியில என் பக்கத்துல ஒரு மாணவி இருக்கா. அவ பேர் என்ன அண்ட் அவங்க வந்து எந்த வகையில அவங்க திறமையை வெளிப்படுத்த இருக்காங்கிறத அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய், உங்க பேர் என்ன? என் பேரு கிளாரா. நான் வந்து டிபார்ட்மெண்ட் ஐடி படிக்கிறேன். நீங்க படிக்கிறேன்னு சொல்லல, மறுபடியும் சொல்லு. நீ சொல்லு, நாங்க எடிட் படிக்கிறோம், நீ சொல்லு. ஐ எம் கிளாரா. நான் வந்து என்ன சொல்ல போறேன் அப்படின்னா, area of a circle is equal to area of a parallelogram and also area of a rectangle. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம எல்லாருமே வந்து மேக்ஸை வந்து சும்மா வந்து போட்டு பார்த்து தான் படிச்சுட்டு இருக்கோம். ஆனால் வந்து ப்ராக்டிக்கலாகவும் அதோட அப்ளிகேஷன்ஸையும் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படி படித்தாதான் வந்து மேக்ஸ் வந்து ஈஸியாகவும் புரியும். அது மட்டும் இல்லாமல் வந்து ஈஸியாக நம்மளால வந்து கேட்ச் பண்ணிக்க முடியும் ஒவ்வொரு விஷயத்தையும். அது மட்டும் இல்லாமல் நிறைய ஞாபகத்தில் வச்சுக்கலாம். இப்போ நான் என்ன சொல்ல போறேன்னா, டேக் அ சர்க்கிள்.
அதாவது ஃபார் எனி ரேடியஸ் ஒரு எனி ரேடியஸ்க்கு ஃபார் எக்ஸாம்பிள் 8 சென்டிமீட்டர்னு எடுத்துக்கோங்க. ஒரு சர்க்கிள் வந்து டிரா பண்ணுங்க. அதை டிரா பண்ணிட்டு அதை வந்து 8 பார்ட்ஸா டிவைட் பண்ணுங்க. ஸோ நம்மளுக்கு எப்படி கிடைக்கும்னா ஒரு கோன் மாதிரி ஒரு ஷேப்ல கிடைக்கும். ஸோ அந்த கோன் ஷேப்ல இருக்கிறத வந்து 2ஆ டிவைட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா ஒரு சர்க்கிள் எடுத்துக்கோங்க. அதை வந்து 8 பார்ட்ஸ் டிவைட் பண்ணும். அந்த 8 பார்ட்ஸையும் 2 பார்ட்ஸா டிவைட் பண்ணும். அதாவது மொத்தம் 16 பார்ட்ஸா வரும். ஸோ அந்த 16 பார்ட்ஸும் என்ன செய்யணும் அப்படின்னா அப்சைட் டவுனா வந்து அரேஞ்ச் பண்ணும். அதாவது மேலேயும் கீழேயும் வந்து அரேஞ்ச் பண்ணிட்டே வரணும். ஸோ அப்படி அரேஞ்ச் பண்ணிட்டே வந்துட்டு இருந்தோம் அப்படின்னா வில் கெட் அ parallelogram கிடைக்கும். நம்ம parallelogram வந்து நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் என்ன தெரியணும்னா ஏரியா ஆஃப் a சர்க்கிள் என்னன்னு தெரியணும். ஸோ ஏரியா ஆஃப் a சர்க்கிள் இஸ் ஈக்குவல் டு பை ஆர் ஸ்கொயர். பை அப்படின்னா அதோட வேல்யூ வந்து 3.14. இப்போ ரேடியஸ் அப்படின்னா நம்ம வந்து எந்த அளவுக்கு அந்த சர்க்கிள் வரைஞ்சிருக்கோம் அப்படின்னு பாக்குறதுக்காக நம்ம எடுத்துக்கிறது. ஸோ அது நம்ம 8 எடுத்துக்கோமா. ஸோ வில் கெட் வந்து 8 ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுக்கணும். இப்போ வந்து parallelogram பாத்தீங்கன்னா நம்ம வந்து அப்சைட் டவுன் அரேஞ்ச் பண்ணிருப்போம்ல. ஸோ அதோட லென்த் நம்ம கண்டுபிடிக்கணும். லென்த் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை வந்து மெஷர் பண்ணும். ஸோ யூசிங் அ ஸ்கேல் வச்சு வந்து மெஷர் பண்ணும். ஸோ மெஷர் பண்ணோம் அப்படின்னா for circle is 8 centimeter அப்படின்னா we'll get a parallelogram as 25.1 centimeter. So area of a parallelogram is equal to length into breadth. So length வந்து நமக்கு தெரிஞ்சிருச்சு 25.1 சொல்லிட்டு. ஸோ அதோட என்ன மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா அந்த 8 centimeter மல்டிப்ளை பண்ணோம். So we can get an answer that is area of a circle is equal to area of a parallelogram. So இது மாதிரி வந்து and also we can prove that area of a rectangle also. இதை எப்படி ப்ரூவ் பண்ண ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிளோட ஃபார்முலா என்னன்னா லென்த் இன்டு பிரெத். ஸோ லென்த் இன்டு பிரெத் அப்படின்னா நம்ம மெஷர் பண்ண அந்த வேல்யூஸும் இன்டு வந்து 8 சென்டிமீட்டர் மல்டிப்ளை பண்ணோம்னா வில் கெட் an answer that is 200 அப்படின்னு சொல்லி கிடைச்சிரும். ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இந்த மாதிரி வந்து ப்ராக்டிக்கலா படிச்சா we can get it easily and we can able to remember it for a long time. Thank you. அதாவது கணக்கு ரொம்ப கஷ்டம், கணக்குனாலே ரொம்ப போரான சப்ஜெக்ட் நினைச்சிட்டு இருக்க நம்ம மாணவர்கள் மத்தியில கணக்கா பிராக்டிக்கலாவும் படிக்கலாம் அப்படின்னு சொன்ன கிளாராவுக்கு வந்து கண்டிப்பா பிரைஸ் கிடைக்கும் நான் ரொம்பவே நம்புறேன். தேங்க்யூ சோ மச் கிளாரா. இதே மாதிரி பல மாணவர்கள் நான் திறமையை வெளிப்படுத்துவேன், நான் தான் திறமையை வெளிப்படுத்துவேன் என் கூட முட்டி மோதி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள் இவர்களோட குரலாம் கேட்கறதுக்காக. இது பெரியார் சமுதாய வானொலி 90.4 காற்றோடு கணிதம். ரொம்பவே அருமையாகவும் அற்புதமாகவும் போயிட்டு இருக்க நம்மளோட நிகழ்ச்சியில வாங்க நேரங்களில் நம்ம சின்னதாக ஒரு இடைவெளி போயிட்டு வந்து அடுத்தடுத்து நடக்குது அப்படின்றத கேட்கலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பெரியார் சமுதாயம் 90.4 காற்றோடு கணிதம். இணைந்து வழங்குவோர் தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப பரப்புதல் குழு, தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை. தொடர்ந்து இணைந்தே இருங்கள். இது உங்கள் பெரியார் சமுதாய வானொலி 90.4. இது உங்கள் பகுத்தறிவு பண்பலை. ஒரு 5 விரலும் ஒண்ணா இருக்கு. உங்கள் பெரியார் சமுதாய வானொலி 90.4. ஆரம்பிச்சிட்டியா? வந்த உடனே இந்த ரேடியோவை போட்டுட்டு உட்கார்ந்துட வேண்டியது. போமா, இன்னும் எப்ப பார்த்தாலும் திட்டிகிட்டே இருக்க, எஃப்எம்ஏ கேட்க விட மாட்டேங்க. அடடா என்ன சண்டைங்க? பாரடி இவள, எப்ப பாரு பள்ளிக்கூடத்துல இருந்து வந்த உடனே இந்த ரேடியோ போட்டியை போட்டுட்டு உட்கார்ந்துக்கிறா. ரேடியோல வெறும் பாட்டு மட்டும் தான் போடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? அதெல்லாம் இல்லவே இல்லக்கா. நம்ம பெரியார் சமுதாய வானொலியில பெரியவங்களுக்கு, குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் பயன் தரக்கூடிய நிறைய நிகழ்ச்சிகள் போட்டுட்டு இருக்காங்க. அதுலயும் காற்றோடு கணிதம் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி எல்லாருக்குமே பயன் தரக்கூடியதா இருக்கு. அப்படியா? நான் ரேடியோனா வெறும் பாட்டு மட்டும் இல்ல போடுவாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த மாதிரி பயன் தரக்கூடிய நிகழ்ச்சிகள் எல்லாமும் போடுறாங்களா? அப்ப கேட்கலாமே. ஐயா ஜாலி, இனிமே நான் தினமும் காற்றோடு கணிதம் நிகழ்ச்சி கேட்பேனே.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பெரியார் சமுதாய வானொலி 90.4 காற்றோடு கணிதம் நிகழ்ச்சிக்காக உங்களோடு இணைந்திருப்பது உங்கள் யுவராஜ். இணைந்து வழங்குவோர் தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப பரப்புதல் குழு, தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை. இளைஞர்களே, இந்த நிகழ்ச்சி ரொம்பவே நல்லாவே போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இதுவரைக்கும் நம்மள்ட்ட பேசினவங்களுக்கு நமக்கு நிறைய விஷயங்கள், நிறைய தகவல்கள் நமக்கு கணித சம்பந்தமா நம்மள்ட்ட கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இன்னும் நிறைய மாணவர்கள் ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சரி வாங்க நேயர்களே, அடுத்து நம்ம நிகழ்ச்சியில் என்ன நடக்குது அப்படின்றத போயிட்டு கேட்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பெரியார் சமுதாய வானொலி 90.4 காற்றோடு கணிதம். நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி தான் நம்ம பெரியார் மணியம்மை யூனிவர்சிட்டியில யூத் மேத் கார்னிவல் ரொம்பவே பிரம்மாண்டமாகவும் சுவாரஸ்யமாகவும் நடந்துட்டு இருக்கு. அந்த வகையில் பசில் சேலஞ்ச் அப்படிங்கிற ஒரு காம்படிஷனை நாங்கள் சொன்னப்போ ஒரு மாணவர் ரொம்பவே வித்தியாசமான ஒரு கான்செப்டோட இங்கே வந்திருக்காங்க. இல்லை என்ன ஒரு கொடூரமான விஷயம்னா, அவங்க என்கிட்ட கொஸ்டின் கேட்க போறாங்களா, அதுவும் மேக்ஸை பத்தி. அதுக்கு நான் ஆன்சர் பண்ணணுமா? எனக்கு தெரியல இது எந்த அளவுக்கு போய் முடியும்னு. சோ நம்ம பார்க்கலாம். ஹாய், உங்க பேர் என்ன? ஆர் பிரேம்சந்தன். ஓகே பிரேம்சந்தன், சொல்லுங்க. ஏதோ क्वेश्चन கேட்க போறீங்க இல்ல? உங்களோட கான்செப்ட், அதாவது ஐ மீன் நீங்க பசில் தானே வந்திருக்கீங்க. சரி சொல்லுங்க. 1 ல இருந்து 10க்குள்ள ஒரு நம்பர் நீங்க ஒன்னு நினைச்சீங்க. நினைச்சிட்டேன். அந்த நம்பரை 9 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. ஓகே. இப்போ உங்களுக்கு 1 டிஜிட் நம்பர் வந்திருக்கும், அப்படி இல்லைன்னா ஒரு 2 டிஜிட் நம்பர் வந்திருக்கும். 1 டிஜிட் நம்பரா இருந்தா அதை அப்படியே வச்சுங்க. 2 டிஜிட் நம்பரா இருந்தா அந்த 2 நம்பரையும் பிளஸ் பண்ணுங்க. ஓகே. இப்போ அந்த நம்பரை 5 ஆல மைனஸ் பண்ணுங்க. பண்ணியாச்சு. இப்போ உங்களுக்கு ஒரு ஆன்சர் வந்திருக்கும். அந்த ஆன்சர்ல இருந்து ஒரு கண்ட்ரி ஒன்னு நினைச்சீங்க. சாரி, இப்போ அந்த 1 2 3 4 5 6 7 இதுக்குள்ளதான் உங்க நம்பர் வந்திருக்கும். ஸோ 1னா A, 2னா B, 3னா C, 4னா D, 5னா E. அது மாதிரி நீங்க அல்பபெட் அசம்பிள் பண்ணீங்க. அதனால அந்த அல்பபெட்டுக்கு இப்போ 1னா A வந்துச்சுன்னா A, கண்ட்ரி மீன்ஸ் அமெரிக்கா, அது மாதிரி ஏதாவது ஒரு கண்ட்ரி. அது மாதிரி கண்ட்ரி ஒன்று நினைச்சுக்கணும். ஓகேவா? அதனால அந்த கண்ட்ரி நீங்க நினைச்ச கண்ட்ரில இருந்து லாஸ்ட் லெட்டர்ல ஒரு அனிமல் ஒன்று நினைச்சுங்க. ஓகே. அந்த அனிமல் எடுத்துக்கிட்டீங்களா? அந்த அனிமலோட லாஸ்ட் லெட்டர்ல ஒரு ஃப்ரூட், அப்படி இல்லைன்னா ஒரு கலர். ஃப்ரூட்டா கலர் நினைச்சுங்க. ஓகே. ஓகே. அதனால உங்க ஆன்சர் நான் இப்போ சொல்றேன். உங்களுக்கு வந்த நம்பர், ஆன்சரா வந்த நம்பர் 4. 4ல நீங்க நினைச்ச கண்ட்ரி டென்மார்க், அப்படி இல்லைன்னா துபாய் நினைச்சிருப்பீங்க. அப்படி அந்த டென்மார்க்கா இருந்தா நீங்க கங்காரோ நினைச்சிருப்பீங்க. துபாயா இருந்தா ஐஸ்பியர் நினைச்சிருப்பீங்க. அந்த ஐஸ்பியர் நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா லாஸ்ட் லெட்டர் Rக்கு ரெட் நினைச்சிருப்பீங்க. அப்படி இல்லைன்னா நீங்க டென்மார்க் நினைச்சிருந்தீங்கன்னா கங்காரு நினைச்சிருந்தீங்கன்னா ஆலிவ், அப்படி இல்லைன்னா ஆரஞ்சு. இந்த கலர்ஸ் தான் உங்களுக்கு வந்திருக்கும். இதான் உங்களுக்கு ஆன்சரா வந்திருக்கும். ஓகேவா? பிரேம்சந்தன் சொன்னது ரொம்ப கரெக்ட். எனக்கு நான் லெட்டர் 4, நம்பர் 4. நான் நினைச்ச கண்ட்ரி டென்மார்க், என்ஸ் வித் K, அதனால கங்காரு நினைச்சேன். என்ஸ் வித் O, அதனால கலர் நான் ஆரஞ்சு நினைச்சேன். உண்மையா கரெக்டா சொல்லிட்டீங்க பிரேம்சந்தன். இந்த கான்செப்ட் எப்படி, அதை கொஞ்சம் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன். இல்ல, இது ஒரு மைண்ட் ரீடிங் கான்செப்ட் மாதிரி தான். ஜஸ்ட் ஒரு பசில் தான் நான் படிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தேன். தேங்க்யூ பிரேம்சந்தன். பிரேம்சந்தன் மாதிரியே பல திறமையோட மாணவர்கள் நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. தொடர்ந்து கேட்டுட்டே இருங்க. இது பெரியார் சமுதாய வானொலி 90.4 காற்றோடு கணிதம். இன்றைய நிகழ்ச்சி கேட்டிருப்பீங்க. உங்களுக்கு கண்டிப்பா ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறோம். இதே மாதிரி இன்னும் ரொம்ப வித்தியாசமான பல நிகழ்ச்சிகளோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் யுவராஜ். கேளுங்க, கேட்பதை சிந்தியுங்கள், சிந்திப்பதை செயலாற்றுங்கள், செயலாற்றுவதை வாழ்வாக்குங்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பெரியார் சமுதாய வானொலி 90.4 காற்றோடு கணிதம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பெரியார் சமுதாய வானொலி 90.4 அலைவரிசையில் காற்றோடு கணிதம். இணைந்து வழங்குவோர் தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப பரப்புதல் குழு மற்றும் தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை.